They held him back, saying, "Stay with us." லூக்கா 24:29. அவர்கள் அவரிடம் எங்களோடு தங்கும் என்று கட்டாயப்படுத்தி அவரை இணங்க வைத்தார்கள். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரி, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, they were so disturbed when they saw him hanging on the cross that they forgot his teaching, did not look for his resurrection, and failed to keep his promises in mind. Saint Augustine. அவர் சிலுவையில் தொங்குவதை கண்டு அவரது போதனையை மறக்கும் அளவு அவர்கள் அமைதி குலைந்தது. அவரது உயிர்ப்பை எதிர்கொள்ளாமல் அவரது வாக்குறுதிகளையும் நினைவு கொள்ள தவறினார்கள். மனிதனுடைய மனம் எப்பொழுதுமே நன்மைகளை மறந்துவிடும், தீமைகளை மனதில் தக்க வைத்து கொள்ளும். இந்த சல்லடை, பன்னாடை என்று சொல்லுகின்றவைகள் வடிகட்டுவதற்கு பயன்படுகின்ற பொருட்கள். அவைகள் எதை தக்க வைத்து கொள்ளும்? நல்லவைகளை கீழே விட்டுவிடும். எது தூசி, துப்பு, இவைகளைத்தான், கசடு, இவைகளை தக்க வைத்து கொள்வதை போல நம்முடைய மனம் அல்லாதவைகளை தான் அதிகமாக தேக்கி வைத்து கொள்ளும். கம்ப்யூட்டரில் த ரீசைக்கிள் பின், குப்பை கூடை என்று எதெல்லாம் தேவையில்லையோ அதையெல்லாம் அதில் எடுத்து போட விட வேண்டும். எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த கம்ப்யூட்டர் தேவையில்லாதவைகளை எல்லாம் விடுத்து தேவைகளை மட்டும் வைத்திருந்தால் அந்த கம்ப்யூட்டர் வேகமாக இயங்கும். அதே போன்று உன் மனதில் தேவையில்லாதவைகளை அப்புறப்படுத்தி நல்லவைகளை மட்டும் தக்க வைத்து கொண்டால் உன் மனமும் உன்னுடைய வாழ்வும் ஒரு உந்துதலோடு வேகமாக இயங்கும். சலிப்போ, வேதனையோ அல்லது விரக்தியோ ஏற்படாது. நவீன காலத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய நோய் இந்த ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின். வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல வகையான பொறுப்புகளோ அல்லது பளுவோ அல்லது இந்த பிரச்சனைகளை எப்படி நான் தீர்க்க முடியும், செய்ய முடியும் என்கின்ற அதீத கவலை. வீட்டிலே என் பிள்ளைக்கு திருமணம் புரிய வேண்டும், வீட்டிலே என் பிள்ளைக்கு நல்ல படிப்பை தருவதற்கு நல்ல பள்ளிக்கூடங்களில் போய் சேர்க்க வேண்டும், விடுதியிலே சேர்க்க வேண்டும், அல்லது வீடு கட்டுவதாக இருந்தால் பணத்தை சேர்த்து வைத்து பத்தாததற்கு மாற்று ஏற்பாடுகள், நகைகளை அடகு வைத்தோ அல்லது வேறு தேவையில்லாத சொத்துக்களை விற்றோ செய்வது, இவைகளெல்லாம் முயற்சிகள் செய்ய வேண்டும். அதனால் ஏற்படக்கூடிய அங்கலாய்ப்பு சாதாரணமாக இருக்கும். அதை விடுத்து தேவையில்லாத கவலைகளை மனதில் போட்டு உன்னுடைய தூக்கத்தை கெடுக்கும் அளவிற்கு இவைகள் உனக்கு பிரச்சனை செய்யக்கூடாது. படுத்ததும் அடுத்த 2 நிமிடங்களில் தூக்கம் உன்னை கவினால் உன்னுடைய மனம் எத்தகைய பிரச்சனைகளும் இல்லாமல் இருக்கிறது. உடலும் அதே போன்று எந்த விதமான நோய்வாய் இல்லாமல் இருக்கிறது என்ற அர்த்தம். ஒரு உதாரணம் பாருங்கள். நம்மிடம் அநேகர் பேசுகிறார்கள், பழகுகிறார்கள், நல்ல வார்த்தைகளை கூறுவார்கள். ஒரு சிலர் மட்டும் அல்லாதவைகளை சொல்லக்கூடும், பொல்லாதவைகளை சொல்லக்கூடும். அவைகள் மட்டும் மனதில் தங்கி வலித்து கொண்டிருந்தால்
அது உன்னை சலனப்படுத்துகிறது என்ற அர்த்தம். அது சலனப்படுத்தக்கூடாது. நாக்கு இருக்கிறவன் இப்படியும் பேசுவான் அப்படியும் பேசுவான். இன்றைக்கி தோசரன்னு சொல்லுவான், நாளைக்கு காலை வருவான், குழி பறிப்பான், அல்லாதவிலை சொல்லுவான். இதெல்லாம் யதார்த்தங்கள். வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் வையகம் இதுதானடா. கதை சொல்ல ஒருவன் பிறந்துவிட்டால் கண்ணகி வாழ்விலும் கழகம் கற்பிப்பான் என்பதெல்லாம் கண்ணதாசனுடைய வார்த்தைகள். வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை மனிதர்கள் எப்படி வேண்டுமானாலும் இருப்பார்கள். நாய்க்கு எலும்பு துண்டுகளை போடுவதை போல காசை இறைத்தால் உடனே சரணம், இல்லை என்றால் உடனே வெறிநாயை போல குறைத்து கடிக்கும். இது இந்த ஆதாயத்தை தேடுகின்றவர்கள். எனவே உன் மனம் சஞ்சலப்பட வேண்டாமே, தேவையில்லை. என் மனதை வலிக்கக்கூடிய வகையில் இது என்னை தொந்தரவு செய்யக்கூடாது. இவைகளை குப்பை தொட்டியில் போடுகிறேன். இந்த வழிபாடுகளில் பாவ மன்னிப்பு வழிபாடுகளை செய்கின்ற தியான கூட்டங்களில் ஒரு காரியம் செய்வார்கள். நாம் ஆண்டவரே இரக்கமாயிரும் என்று சுருக்கமாக நம்முடைய மனஸ்தாப வழிபாடை முடித்து கொள்ளுகிறோம். தியான சமயங்களில் என்ன செய்வார்கள்? ஒரு இரும்பு சட்டி, அதில் நெருப்பு இருக்கும். உங்கள் மனதில் இருக்கக்கூடிய கவலைகளை, பிரச்சனைகளை, வேதனைகளை எழுதி கொண்டு வந்து அதில் போடுங்கள். அவைகள் ஆண்டவர் முன்னால் எரிந்து போகட்டும். இது ஆன்மீக வழிபாட்டில். இன்னொரு ரிலீவிங் ஆஃப் த ஸ்ட்ரெஸ் ஒன்று இருக்கிறது. மணல் மூட்டை அல்லது இறுகிய பஞ்சு மூட்டை ஒன்று பெருசாக தொங்கும். கோபம் வருகிறதா? உன்னுடைய கோபத்தை வடிகாலாக வெளியேற்றுமா? போய் அந்த மணல் மூட்டையை போய் குத்துன்னு குத்து. இவைகள் எல்லாம் வடிகாலாக வெளியே போய்விடும். இதெல்லாம் எதை காட்டுகின்றது? மனத்தில் எப்படிப்பட்ட சஞ்சலம் இருக்கிறது, அவைகளை நீக்கிவிடு. யூ வேர் வித் மீ பட் ஐ வாஸ் நாட் வித் யூ. சென்ட் அகஸ்டின் மறுபடியும் கூறுகிறார். இயேசு நம்மோடு இருக்கிறாரா? அவரை விட்டு வெகு தூரம் சென்று விட்டோமா? நீர் என்னோடு இருந்தீர், ஆனால் நான் உம்மோடு இருக்கவில்லை. Whether at the altar or on the road, the Lord is not far from those who believe. ஆண்டவரில் நம்பிக்கை கொள்வோருக்கு பலிப்பீடமோ வீதியோ தொலைவில் இல்லை. ஆண்டவர் என்றும் எப்பொழுதும் நம்மோடு இருக்கிறார் என்ற ஒரு உணர்வை நாம் பெற்றிருத்தல் வேண்டும். The Eucharist is light above all, because at every Mass, liturgy of the Word of God precedes the liturgy of the Eucharist in the unity of the two tables, the table of the Word, the table of the bread. நற்கருணை அனைத்திற்கும் மேலாக ஒளியாகும். ஏனெனில் ஒவ்வொரு திருப்பலியிலும் வார்த்தை, உணவு என்ற இரண்டில் வார்த்தை வழிபாடு நற்கருணை வழிபாட்டிற்கு முன் இடம் பெறுகிறது. இப்பொழுது நாம் இந்த வார்த்தைக்கான விளக்கத்தை கேட்கிறோம். வார்த்தை உடைத்து கொடுக்கப்படுகிறது. இன்றைய நற்செய்தியினுடைய சாரத்தை வைத்து தியானிக்கின்றோம். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் எந்த ஆண்டவர் அன்று எம்மாவூஸ் சீடர்களுக்கு தோன்றி அவர்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டு விளக்கம் தருகிறார். வேத நூல்களில் சொல்லப்பட்டதை நீங்கள் கவனம் வைக்கவில்லையா? நினைவு கூறவில்லையா? மெசியா என்பவர் இவ்வாறு பாடுகள் பட வேண்டும் என்றெல்லாம் உங்களுக்கு தெரியாதா என்று வேத நூலை விளக்கிச் சொல்லுகிறார். அப்பொழுது அவர்களுடைய உள்ளம் உருகுகிறது. கல்லறை தோட்டத்தில் பார்த்த பெண் சீடர் முதல் சாட்சியாக ஆண்டவரை கண்டேன் என்று சொன்னதை நேற்று சிந்தித்தோம். இன்று எம்மாவூஸ் போகின்ற வழியிலே ஆண்டவரை கண்டோம் என்று இந்த சீடர்கள் ஓடிப்போய் எருசலேமிலே பதுங்கியிருந்த அப்போஸ்தலரிடம் சொல்லுவார்கள்.
What the church can offer is not silver and gold, but walking, leaping and praising. திருச்சபையிடம் நடக்க, துள்ள, புகழ் பாடுவதை தவிர்த்து தங்கமோ வெள்ளியோ இல்லை கொடுக்க. திருச்சபை என்பதும் ஆன்மீக வாழ்வு என்பதும் வெறுமனே உணவு, உடை, உறையுள் அல்லது ஆதாயங்கள், படிப்பு, வேலை, வேலைவாய்ப்புகள் இவைகள் அல்ல. இவைகள் மனதில் ஆழமாக இருந்தால் நாம் ஏமாந்து போக மாட்டோம் அல்லது கோபமடைய மாட்டோம். ஆதாயங்களை தேடித்தான் செல்கிறீர்கள். இயேசுவும் கோபப்பட்டார். நீங்கள் அருளை தேடி வரவில்லை, ஆசிரை தேடி வரவில்லை, வார்த்தைகளை பெறுவதற்காக வரவில்லை. நேற்றைய தினம் அப்பங்களை பெற்றீர்கள், அப்பங்களை பெறத்தான் வந்தீர்கள் என்று சொல்லுவார் நற்செய்தி வசனம். மனிதர்களும் அப்படித்தான். எனக்கு இதனால் ஆதாயமா? ஆகவே அப்பட்டமாக கேட்பார்கள். கோவிலுக்கு போனால் என்ன, சாமி கூரையை பிரிச்சுக்கிட்டு கொட்ட போகுதா, நான் கோவிலுக்கு வரணுமா? அசட்டு கேள்விகள். என்னை பார்த்து அரியாங்குப்பம் பங்கில் கேட்கப்பட்ட கேள்வி, முதல் கேள்வி, இளைஞர்களின் கூட்டமாக வந்து நின்று கொண்டு, உங்களால் எங்களுக்கு எந்த பயனும் இல்லை, எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்பட்டமாக நேரடியாக, உங்களால் எங்களுக்கு பைசா பிரயோஜனம் இல்லை. என்ன அப்பட்டமான வார்த்தை! காசு கொடுக்கவோ, வேலை வாய்ப்பு கொடுக்கவோ, சாப்பாடு கொடுக்கவோ அதற்காகவா பங்கு தந்தை? உன்னுடைய அடிப்படை ஆன்மீகமே கோளாறு. பங்கு தந்தையினுடைய வேலை உனக்கு அருள் வாழ்வை தர, ஃபெய்த் ஃபார்மேஷன் என்று சொல்லக்கூடிய விசுவாச வாழ்வை கட்டி எழுப்ப, ஆண்டவருடைய இல்லத்தை இன்னும் கட்டி எழுப்ப, இதற்கு நானும் உதவி செய்ய வேண்டும், நானும் செய்ய வேண்டும். எனக்கு இதனால் ஆதாயமா? இல்லை. நீ எங்களுக்கு வேலை கொடுக்கல, ஆகவே உன்னை தொலைக்கிறோம் பார், உன்னை துரத்துறோம் பார். நடந்தவைகள் இன்றைக்கும் பல பங்குகளில். நல்ல வேலை, இந்த சிஆர்எஸ் என்ற புரோகிராம் தமிழகத்திலிருந்து எடுக்கப்பட்டு விட்டது. கேத்தலிக் ரிலீஃப் சர்வீசஸ் என்று அதற்கு பெயர். வேலை கொடுத்து அந்த வேலைக்காக கோதுமை, எண்ணெய், பால் பவுடர் கொடுத்த திட்டங்கள் இருந்தன. அப்பொழுது கூட இனாமாக அல்ல, வேலை கொடுத்து கிராமங்களிலே புது வேலைகளை செய்து அவைகளுக்கு கூலியாக, ஈடாக இப்படி கொடுக்கப்பட்ட இருந்தது. அவைகளில் எத்தனை ஊழல்கள், எத்தனை தலைவலிகள் கிராமத்து பங்கு தந்தையர்களுக்கு. அப்படிப்பட்டவைகளெல்லாம் அனுபவித்தவன் நான். வரிசை கிரமமாக வைத்து அவர்களுக்கு சரியாக கூலி அளக்கும் பொழுது ஒருத்தன் கமெண்ட் அடிக்கிறான், இந்த பாடுறா கோதுமை 6 ஓடுன இடம்டா இது, இது நம் சாமியார் எண்ணி எண்ணி கொடுக்குறாரு. கோதுமை 6 ஓடுன இடம், அவ்வளவு கிடைச்சது எங்களுக்கு அந்த ஃபாதர் இருந்தப்ப. இப்போ என்னவோ எண்ணி எண்ணி கொடுக்குறாரு. எங்கும் எல்லா பங்குகளிலும் இது வேதனை பிரச்சனை கொடுப்பது அல்ல. நிறுத்துங்கள். நிறுத்தப்பட்டது. அதுதான் திருச்சபையிடம் நடக்க, துள்ள, புகழ் பாடுவதை தவிர்த்து தங்கமோ வெள்ளியோ இல்லை கொடுக்க. 3 ways that people encounter risen Jesus in: the broken brother, the broken word, the broken bread. 3 வழியில் உயிர்த்த இயேசுவை சந்திக்கலாம். மனமுடைந்த சகோதரர்கள், வார்த்தை, உணவு. நாம் தினமும் ஆண்டவரை இப்படி சந்திக்கின்றோம். By his union with us, he is the Son of Man. By our union with him, we are the sons of God. Saint Augustine. இயேசு மனுமகனாக நம்முடன் ஒன்றிக்கிறார். இறை மக்களாக நாம் அவருடன் ஒன்றிக்கிறோம். Abide with me, fast falls the eventide, the darkness deepens, Lord, with me abide. Change and decay in all around I see, O thou who changest not,
abide with me. Hold thou thy cross before my closing eyes, shine through the gloom and point me to the skies. Heaven's morning breaks, earth's vain shadows flee. In life, in death, O Lord, abide with me. என்னோடு தங்கும் ஆண்டவரே, முழந்தாள் இருப்போம். என்னோடு தங்கும் ஆண்டவரே, இருள் சூழும் இந்த வேளையிலே என்றும் நிலையானவரே, அழிவையும் மாற்றத்தையுமே காணும் என்னோடு தங்கும். மூடும் என் கண்கள் முன் உம் திருச்சிலுவையை உயர்த்தும். விண்ணக விடியலில் மன்னக இருள் விலகுகிறது. வாழ்விலும் சாவிலும் என்னோடு தங்கும். ஆதாயங்களுக்காக அல்ல, வசதி வாய்ப்புகளுக்காக அல்ல, மாறாக நீர் ஒன்றே போதும் என்று தாமஸ் அக்வீனாஸ் நீ தந்த தரிசனத்திலே அவர் உள்ளம் நிறைந்து நீர் ஒன்றே போதும் என்று சொன்னதை போல, ஆண்டவரே, நீர் ஒன்றே போதும். நீர் எம்மோடு இருந்து தங்கும், எம்மில் தங்கி, எம் வாழ்வில் தங்கி, எம்மோடு செயலாற்றும். Lord, nothing is going to happen that you and I can't handle together என்பது நம்முடைய தினம் தினம் காலை ஜெபமாக இருந்தால், இயேசுவும் நானும் சேர்ந்து இந்த நாளில் நடத்த முடியாத காரியங்கள் ஏதுமில்லை என்ற விசுவாசத்துடன் சொல்ல வையும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென்.